மெரினாவில் என்ன நிலவரம் என்பதெல்லாம் குறித்து நமது செய்தியாளர் தாய்மானம் வழங்கிய தகவல்களை கேட்டோம். இதேபோல சென்னை பெசநகர் கடற்கரைக்கும் பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இது குறித்த தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாகவே மெரினாக்கு டஃப் கொடுக்கும் விதமா பெஸ்ஸையும் காணும் பொங்கல் அன்னைக்கு களை கட்டிடுது. இந்த ஆண்டு பெசநகர் பீச்சில் என்ன நிலவரம், மக்கள் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது, அங்கு மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? காணும் பொங்கல் கொண்டாட்டிற்கு மெரினா கடற்கரை விட நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை பெசநகர் எலியாட் கடற்கரை காட்டியிருக்கிறது. எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் பொதுமக்கள் அதிக அளவில் இங்கு கூடியிருக்கிறார்கள். குடும்பமாகவும் கூட்டம் கூட்டமாக கடற்கரை பகுதியில் குவிந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் காணும் பொங்கலை கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. அருகில் இருக்கக்கூடிய கடல் பரப்பு, கடற்கரை பகுதிகளில் என குளிக்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தடையை மீறி பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்கக்கூடிய காட்சிகளை எங்கள் காண முடிகிறது. இதனால் ரோந்து வாகனங்களில் வந்த காவலர்கள் உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒலிபெருக்கிகள் மூலம் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, குளிக்கக்கூடாது என பொதுமக்களுக்கு எச்சரித்து அவர்களை கடற்கரை பகுதிக்கு அனுமதித்திருக்கிறார்கள். மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலம் இந்திய கடலோர காவல் பணியானது இந்த பாதுகாப்பு பணியை குறித்து கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு அவர்களும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடையார் ஐஎன்எஸ் தளத்திலிருந்து மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம், திருவான்மூர், நீலாங்கரை என சென்றுவிட்டு மீண்டும் ஐஎன்எஸ் தளத்துக்கு இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ரோந்து வாகனம் பணியை முடித்து சென்றிருக்கிறது. இங்கு பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் தடுப்பு வேலிகளும் கட்டைகளையும் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காணும் பொங்கலுக்கு வழக்கமாக மெரினா கடற்கரை பகுதியில் அதிக அளவில் பொதுமக்கள் வருகை தருவார்கள். இந்த ஆண்டு பெசநகர் கடற்கரையில் அதிக அளவில் பொதுமக்கள் குவிந்து தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. சென்னையை பொறுத்தமட்டில் சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு பணியானது பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் போலீசார் கடற்கரை பகுதிக்கு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி சசிதரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. காணும் பொங்கல் என்றாலே சென்னை மாநகர கடற்கரைகள் களை கட்டும். அந்த வகையில் மெரினாவிலும் பெசநகர் கடற்கரையிலும் உள்ள சூழலை எமது செய்தியாளர்கள் வழங்க நாம் கேட்டோம்.